Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அட்வொகேட் நெல்சனுக்கும் பாடி பில்டர் ராஜா பாரனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்வொகேட் நெல்சன் யாருன்னா இவர் லாஸ்ட் 1 இயராக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம்கே ஆப்போசிட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. டிஎம்கே இந்த ஆட்சி வந்து கலைஞ்சு போகணும், வேறு எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. மறைமுகமாக அதிமுக சப்போர்ட் பண்ணி நேரடியாக டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அண்ட் எலெக்ஷனுக்கு கிட்டையும் எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பயம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம் தமிழர் கட்சி மேலே எதுக்காக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, திமுக ஆப்போசிட் எதுவுமே பேச மாட்டீங்க, தாவேக்காக மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக பேசிட்டே இருக்கீங்க, ஏன் திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்களா அப்படின்னு அவர் டைரக்டா கேட்டிருந்தாரு. இதுக்கு சாட்டை துரைமுருகன் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, நீ ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தனா நாங்கள் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு வந்து நீ ப்ரூவ் பண்ணி காட்டுற உங்க காலை விழுறன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. அவர் எப்பவுமே இப்படிதான் ஓரா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு அட்வொகேட் நெல்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 சீமானை வந்துட்டு அந்த கேண்டிடேட்டை நிற்கிறதுக்கு அஃபிடேட் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த அஃபிடேட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, மதுரையில் வந்து சீமான் வந்து நிறைய ஏக்கர் வந்து இடம் வாங்கி போட்டிருக்காரு. அதுவும் அவங்க ஒய்ஃப் நேம் வாங்கி போட்டிருக்காரு. ஒரு சென்ட்டை நீங்கள் 2000 கொடுத்து வாங்கின கணக்கு காமிச்சிருக்கீங்க. பட் 2024 ஒரு சென்ட் 20,000 ரூபாய் கிட்ட போகுது. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த லேண்ட் வந்து 15 கோடி கிட்ட போகுது. பட் அஃபிடேட்ல ரொம்ப கம்மி நம்மளுக்கு காமிச்சிருக்கீங்க. அப்போ அந்த இடத்த வாங்கினதுலையுமே நீங்க முறைகேடு பண்ணிருக்கீங்க. அந்த இடத்த வாங்கி கொடுத்தது திமுக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அட்வொகேட் நெல்சன் சொல்றாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ராஜா பாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாடி பில்டர், நிறைய வருஷம் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அவருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவன் சொல்லிட்டு வெளிப்படையா சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. ராஜா பாரன் வந்துட்டு அட்வொகேட் நெல்சன் பத்தி வீடியோ போட்டாருன்னு தெரியல. பட் அட்வொகேட் நெல்சன் வந்துட்டு ராஜா பாரன் பத்தி வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாடி பில்டர் இல்லையா, அவர் வந்துட்டு பாடி பில்டிங்காக ஒரு லேக் வந்து சேல்ஸ் பண்றாரு. அந்த லேக்கத்தை சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய அந்த சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அந்த லேக்கியம் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு வந்து விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் நெல்சன் வீடியோ போட்டிருப்பாரு. இது வந்து தனியாக பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் அதையும் நாம் தமிழர் கட்சியும் அவர் இணைச்சு பேசினா தான் இங்கே ஒரு பிரச்சனை மாறி இருக்கு. இப்போ இந்த வீடியோ போட்டுற நாளுக்கு அப்புறமேட்டு ராஜபாரன் வந்துட்டு அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கே போயிட்டு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த லேக்கியத்தை பார்த்து பேச ஆரம்பித்து அங்கே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவையும் அப்பாவையும் அண்ணனையும் தம்பியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கா ராஜா பாரன். பட் ராஜா பாரனை வந்து அட்வொகேட் நெல்சனும் அவங்க தம்பியும் போட்டு அடித்து வெளியே தள்ளி விட்டு கதை சாத்திட்டாங்க. இந்த ராஜபாரன் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து பாடி பில்டிங்லாம் பண்ணி பயங்கர தடிசாக இருப்பார். அவங்க கூட லேடிஸ் வந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃபு போல். அவங்க ரவுடி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜபாரன் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் நெல்சனுடைய சட்டை கிழிச்சு அவங்க அப்பா அடிச்சு அவங்க அம்மா வைத்து அடித்து இந்த மாதிரி எல்லாரும் அடித்து போட்டிருக்காரு. அவங்க வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ராஜபுரம் போட்டு அடித்து ஃபேட்டை கழட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. உடனே வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்துட்டார். அப்போ தான் புரிய வந்து இங்கே பேச்சுவார்த்தைக்கு வரல, ஏதோ பிரச்சனை நடந்தோடனே கத்தி வெட்டிலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு போல். கொஞ்சம் விட்ட யாரை வெட்டிடுவாங்க போல், எல்லாம் பயந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து போலீஸில் வந்துட்டாங்க. போலீஸ் வந்த உடனே இந்த பிரச்சனை ஒரு இடையே முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியே நெல்சன் என்ன காட்டுறா, அவர் கையில் வந்து வெட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாரு. அவங்க அம்மா வயிற்றுல எட்டி வந்துச்சு. அவங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதா சொல்லியிருக்காரு. இது வந்து ராஜா பாரனோட தனிப்பட்ட செயலாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதுக்கு பேர் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால அந்த கட்சி மிகப்பெரிய அவப்பேராக ஏற்பட போகுது. இந்த சண்டைக்கு மெயின் காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அட்வொகேட் நெல்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.